கீழே கிடந்தவனை நான் பார்த்தேன். தலையில் அடிச்ச இந்த இடத்துல ஒரே ரத்தம். பார்க்காத, வேணாம், கிளம்பு, சீக்கிரம் போ. நான் அதை செஞ்சிட்டேன். நான் அருண். இது வரைக்கும் ஒரு உயிருக்கு துன்பமே நினைக்காத நான் அதை செஞ்சிட்டேன். நானா செஞ்சேன்? இல்லை, எனக்குள்ளே அடங்கியிருந்து ஆவேசமும் புறப்பட்டது மிருகம் செஞ்சது. என்னை யாரும் பார்த்தாங்களா? இல்லை, சத்தியமாக இல்லை. நான் இவ்வளோ ஜாக்கிரதையாக மேலே போனேன். டேய், என்னடா அந்த நேரத்தில்? என்ன ஒரு அமைதியான இரவு. கோர்க்கா, அவன் போட்டும், அப்புறம் போலாம். யாத்திரை அடங்குற வரைக்கும் நான் அவனை அடித்தேன். அன்புள்ள நட்ராஜ், உன்னை ஏன் கொன்னேன்னு தெரியுமா? 100 பிறவி எடுத்தாலும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா ஒவ்வொரு பிறவிலையும் உன்னை கொள்வேன். என்னோடய சட்ட புத்தகத்தில் நீ செஞ்சதுக்கு உடனடியான மரண தண்டனை. எனக்கும் உனக்கும் உள்ள விரோதம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் இந்த செயலின் விசேஷம். இது மன சம்பந்தப்பட்ட விரோதம், வேறு யாருக்கும் தெரியாது. என்னை யாராலையும் சந்தேகப்பட முடியாது. உனக்கே நான் அதை கண்டுபிடிச்சது தெரியாது. நீயும் நானும் நண்பர்கள். நாளைக்கு நீயே இறந்து போனாலும் உன்னை பார்க்க நானும் வருவேன், அவளும் வருவா. அவள் வருவாளோ இல்லையோ, நான் நிச்சயமாக வருவேன். அவளுக்கு கூட என் மேலே சந்தேகம் வராது. என்ன அருமை! அன்று உங்களை இருவரையும் பார்த்தது உனக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. நட்ராஜ், இந்த ரகசியம் எனக்குள்ளேயே முடிய போகிற ரகசியம். வாரக்கணக்கில் யோசித்தேன், அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன். சமயம் வந்தது, நான் வந்தேன், பார்த்தேன், கொன்றேன்.
ஏன் முகலாக இருக்குது? ஏன் என் கை நடுங்குது? நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா? இல்லவே இல்லை. என்னை யாரும் பார்க்கல. நான் எந்த பொருளையும் தொடலை. இதை தூக்கி எறிஞ்சிடலாமா? இல்லை, இதில் ரத்தம் இருக்குது, கயிறுக இருக்குது, மாட்டிக்கிறோம். இதை வீட்டுக்கு கொண்டு போய் மறைச்சி வச்சிடலாம். என்னோடய மனைவி எந்திரி இதுக்குள்ளே போகணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஓடு, சீக்கிரம் போ. நான் மாட்டிக்கக்கூடாது. என் மனைவி கூட என் மேலே சந்தேகம் வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் போ. என்னை யாராக பார்த்தாங்களா? இல்லை, இந்த நேரத்தில் என்னை யாரும் பார்த்துக்க முடியாது. என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா, பாத்ரூம் போயிருந்தே தான். லைட் போடட்டுமா? இல்லை வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ படுத்துங்க. திரும்பி வரக்குள்ளே எந்திரிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எந்திரிச்சிட்டா. பரவாயில்ல, சின்ன தப்பு தான். சரி, போய் தூங்கு. காலைல அந்த விஷயத்தை கேட்டதும் என் மேலே சந்தேகம் வருமோ? வராது. ஏன் இப்படி வேர்க்குது? என் பர்ஸ் எங்க? என் பர்ஸ் எங்க? ஒருவேளை நான் வீட்டில் விட்டுருப்பேனோ? ரோட்டில்? சே, வாய்ப்பே இல்லை. மாட்டிக்கிட்டா. இப்போ என்னடா பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்? போ, சீக்கிரம் போய் பாரு, போ. இப்போ போனால் சிக்கல் தான். காலையில் நிச்சயம் பார்த்துக்கலாம் என்ன செய்யலாம்னு. வீட்டுக்கு போ, போ, போ. ஜி, இது என்ன உங்கள் பர்ஸா? இது என்னோட பர்ஸில். இது உங்க பர்ஸா? என் பர்ஸில். இது உங்க பர்ஸா? இது ஏந்தில். இது உங்கள் பர்ஸா? இது என்னோட பர்ஸில். இது உங்க பர்ஸா? என் பர்ஸில். இது என்னோட பர்ஸில். இது உங்க பர்ஸா? இது உங்க பர்ஸா? இல்லை, என் பர்ஸில். என் பர்ஸில். Let's go.
என்னங்க யாருன்னு போய் பாருங்க. இந்த பார்க்குறேம்மா. சார், இந்த பர்ஸ் உங்களுதான் பாருங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் அருள், நான் தான் நட்ராஜ கொன்னேன். நம்மளல இந்த தான் வந்துட்டேன். இந்த பாருங்க, ரத்தம் கூட இருக்கு. நான் தான் அவனுக்கு கொன்னேன். வாங்க வாங்க வாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க, நான் தான் நட்ராஜ கொன்னேன். பாருங்க, ரத்தம் கூட இருக்கு. ஐயா, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேங்க ஐயா. சொல்ல மூர்த்தி. இங்கே டியூட்டி முடிச்சுட்டு போகிற வழியில் பர்ஸ் ஒன்று கிடச்சிதுயா. சரி. அந்த பர்ஸில் இருக்க அட்ரஸில் கொடுக்க போனால் அந்த பர்ஸுக்கு சொந்தக்காரன் நட்ராஜ்னு ஒருத்தரை கொலை பண்ணதா சொல்லிட்டு ரத்த கரையோட ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை வச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்காயா. இப்போ என்னையா பண்ண? நீ அங்கேயே இரு மூர்த்தி. நான் ஸ்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சு வைக்கிறேன் ஜீப்பில். நீ அவனை அங்கே கொண்டு வாங்க, நம்ம அங்கே வச்சு விசாரிச்சுக்கலாம். சரியா? சரிங்கய்யா, அப்படியே படிக்கலாங்க.